இந்த வீடியோவில் ஆலு பரோட்டா எப்படி ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்க மாவு வந்து ரேஷன் கடையில் கிடைக்கிற கோதுமை தான். மாவில் தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்ததுன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நான் எடுத்துருக்கிறது 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டான அளவில் இருக்கும். வேறு ஏதாவது பிராண்டட் ஆட்டா மாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3/4 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் யூஸ் பண்ணணும். தண்ணி வந்து இதுக்கு மேலே எனக்கு தேவைப்படாது. இது வந்து மிச்சமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து கரெக்டான அளவில் இருக்கும். எனக்கு வந்து இந்த தண்ணி கரெக்டாக இருந்தது. இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தேன். ஏற்கனவே நான் வந்து மாவுலேயே வந்து உப்பு சேர்த்து தான் நான் அரைப்பேன். அதனால் கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் மாவு வந்து நல்லா இலகுன பதமாக வரும். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து நல்லா மாவை உருட்டிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்காக உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சதும் 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியிறப்ப நீங்கள் வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. மசாலா எல்லாமே 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க உரித்து வச்சுருக்கதை இது கூடவே சேர்த்துட்டு நான் மசிச்சுக்கிறேன். நீங்கள் மசிச்சுட்டு கூட டேரெக்டாக இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்தூரி மெத்தி கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் கொத்தமல்லியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய சூடு எல்லாமே அடங்கிருச்சு. நம்ம இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரியான உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவோட டெக்ஸ்சர் பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் உடனே மாவு திரட்டி அப்போவே தான் போடுறேன். மசாலா மாதிரியே மாவையும் நல்லா உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய மசாலாவும் மாவு உருண்டையும் ஒரே ஈக்குவல் சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மாவை தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேய்க்கிறப்பே பாருங்கள், கட்டையில் எதுவுமே ஒட்டாது. தேய்க்கிறப்பே அவ்வளோ சாஃப்டாக போகும். இதை 2ஆக மடிச்சுட்டு அதையும் மறுபடியும் மடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கோணமாக வந்துடும். இப்போ மசாலாவை எடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. மசாலா வைக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு வெளியில் மசாலா தெரியாத அளவுக்கு நல்லா சீல் பண்ணிடுங்க. நம்ம வந்து கடாயில் மசாலா பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஃபில்லிங் வந்து வெளியிலே வராது. எக்ஸஸாக மாவு இருந்ததுன்னா எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அதிலே வச்சுட்டு இந்த மாதிரி 4 ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுற்றிடுங்க. இப்போ தேய்க்கிறப்ப பாருங்கள், மசாலா ஒன்று கூட வெளியில் தெரியாது. அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், மசாலாவும் வெளியில் வராது. இப்போ எக்ஸஸாக இருக்க மாவை ஒரு டவல் வச்சு தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியுமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு சைடுஸ் வந்து பெருசாக தேவைப்படாது. நம்ம மசாலா ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால மைல்டாக இருந்தாவே நல்லாயிருக்கும். இதுக்காக கேரட் குக்கும்பர் ரைத்தா தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து கேரட்டும் குக்கும்பரும் தூள் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வந்து ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக வந்து நம்ம சைடிஷ்லாம் பண்ணணும்னு இல்லை, இந்த மசாலாவே வந்து நல்லாயிருக்கும். வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ தவா வந்து நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நடுவில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்தாலும் சப்பாத்தி வந்து கருகிரும். லோ ஃப்ளேமில் வச்சா உப்பி வராது. ஸோ மீடியமாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மேலே இருக்க லேயர் எல்லாமே அப்படியே உப்பி வெளியில் வந்துடும். கீழே கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்பி வந்துடும். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த 2 டைம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது சூடாக இருக்கிறதுனால நான் சிசரில் கட் பண்ணி காட்டுறேன். சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, லேயராக தனியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.